உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். என் உறவுகளுக்கு வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளே, நீ சட்டமன்றம் கூடிடுச்சு. ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சேஞ்ச் அதாவது சட்டமன்றம் கூடுதில்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்ம அதை பார்த்துருக்கோம்? யாராவது பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம லைவ் போடும்போது கூட உறவுகளே ஒரு 500 பேர், 300 பேர், 100 பேர் இப்படிலாம் ஒன்றா பார்த்துருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அரசியல் நிறைய பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஒரு மாற்றத்தை பற்றி நம்ம பேசணும். சட்டமன்றத்தை இப்போ கூடுறத எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இப்போ பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு மனிதர் ரைட் பர்சன் த ரைட் பிளேஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கரெக்டான ஒரு பர்சன் சிஎம் சேரில் உட்கார்ந்த உடனே அரசியலை உற்று நோக்குகிறார்கள். அரசு உற்று பார்க்குறாங்க. ஓட்டு போட்டுட்டோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம சும்மா தளபதியை ஜெயிக்க வச்சோம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நடிக்கும் இன்னண்டாஸ் ஜனநாயகன் அப்படின்னு வர வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கெலாம் இது எல்லாமே ஒரு பதிலடியாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயங்களுமே நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சட்டசபையை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளக்கூட சட்டமன்றத்தை உள்ளக்கூட நடக்கிற விஷயங்களை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, அதை எடுத்து ஒரு டக்குன்னு போஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் உறவுகளே. சூப்பர். ஓட்டு போனோமான்னு இல்லாமல் சரியான விஷயம். இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அரசியல் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே அரசியல் தெரியணும், கேள்விகள் கேட்கணும். மக்களுக்கான ஆட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டசபையில் நிறைய விஷயங்கள், அசம்பிளியில் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, திரு உதயநிதி அவர்கள் பேசும்போது நாங்கள் அப்புறம் சிஎம் சபாநாயகர் அவர்களை ஒரே காலேஜ் அப்படின்ற மாதிரி லைலா காலேஜ் உடனே நம்மளோட ஹானரபிள் ஸ்பீக்கர் ஏசி பிரபாகரன் சார் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை சொல்லிடுறேன் அப்படியே. அவர் உடனே இந்த கருத்துக்கு எல்லாம் ஆமாம் லைலட்ஸ் அப்படின்னாரு. உடனே ஒரு க்யூட்டாக சிரித்தார் அவர். அதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்களாம் ஒரே காலேஜ் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னோடனே, உதயநிதி சொன்னோடனே டக்குன்னு அங்கே ஒரு போடு. என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் அல்ல, ஓகே, ஆனால் அரசியலில் நாங்கள் தான் சீனியரு அப்படின்றாப்புல. ரைட்டு. ஸோ ஓகே, கரெக்டு தான், அரசியல் நீங்கள் சீனியர் தான். பட் சொல்லுவாங்களே, எத்தனை வருஷமாக களத்தில் இருந்தோன்றது முக்கியம் கிடையாது, நம்ம களத்தை எப்படி கையாடணும் அப்படின்றது தான் முக்கியம். சீனியராக என்ன பிரயோஜனம்? கரெக்டாக அந்த சீனியர் எல்லாருமே ஓரமாக உட்கார வச்சுட்டாங்கல்ல. ஸோ சிம்பிளி வேஸ்ட் தான் அது. இன்றைக்கி வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது வருத்தமாக இருக்குது இல்லையா? இனிமேல் இந்த ஆணவ பேச்சு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் உறவுகளே. அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி அந்த பண்பு நேற்று திரு சிஎம் விஜய் சார் அவங்க எல்லா வீட்டுக்கும் போயிருந்தாங்க, எல்லா தலைவருக்கும் வாழ்த்துனாங்க. அது ஹிஸ்ட்ரி இல்லையா? அண்ணாவுக்கு பிறகு ஒரு சிஎம் இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் போய் விஷ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலில் ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக நம்ம பார்க்குறோம் அப்படின்றது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதையும் கேவலமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு முட்டாள்தனமான ஒரு கூட்டம், அது எப்போவுமே இருக்க தான் செய்யும். அவங்களாம் ஒழிக்கவே முடியாது. அது ஒரு விளங்காத கூட்டம். அதை ஓரந்தள்ளி வச்சுருவோம். சிம்பிளி வேஸ்ட் அவங்கள பற்றி பேசுகிறது. ஸோ அவங்க அதை சுற்றி காட்டி என்ன சொல்கிறாரு திரு உதயநிதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அந்த 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 மரபு, அந்த பண்பு எல்லாமே அரசியல்லையும் சட்டசபையிலையும் இருக்கணும்னு நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்க எல்லாம் ஓகே தான், சட்டசபையிலும் அது இருக்கணும், அந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்றது அங்கேயும் ஒரு அரசியல் பேசினாப்புல. சரி, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு நல்ல பாம்பு மாதிரி தான் நான் பார்க்குறேன். வெரி டேஞ்சரஸ், ஃபார் டேஞ்சரஸ். அது சிஎம் சாருக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா நம்ம உண்மையாக சொல்கிறேன், சிஎம் சாரை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியல உறவுகளே. அவர் என்ன யோசிக்கிறாரு, அடுத்த மூவ் என்னவாக இருக்கும், இஸ் வெரி சைலண்ட், காம், கம்போஸ்டு. அடுத்த மூவ் என்னவாக இருக்க போகுது அப்படின்றது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தட் இஸ் வெரி வெரி லைக் எப்படின்னா ரொம்ப ஒரு டேஞ்சர்ன்றது ஒரு பாசிட்டிவான சைன் நான் சொல்கிறேன். ஒரு பாசிட்டிவான ஒரு டேஞ்சர் சைன் யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இவரை டச் பண்ணலாம், அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சும்மா கிடையாது. அதெல்லாம் ஒரு அலர்ட் மாதிரி.
அதனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் கிட்ட நெருங்கவும் முடியாது, அரசியல் பண்ணவும் முடியாது அவர்கிட்ட. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எப்போ மாட்டுவாங்க, எப்போ என்ன கார்னர் பண்ணலான்னு காத்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்தில் ஒரு டைலாக் தான், டேய் அதாவது அவன் வந்து நம்மக்கிட்ட மாட்டலனா நம்ம தாண்டா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆகிடும் அந்த கதை. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலையில் அந்த 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 வலையில் அவர் தான் விழ வச்சுருப்பார், சிஎம் சார் தான் விழ வச்சுருப்பார் உங்களை. அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், எதிர்க்கட்சி தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க, சிறப்பான எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொல்கிறீங்க. உங்கள் கூட சேர்ந்து செயல்படுற அனைவருக்கும் சொல்கிறேன், மீடியாவில் பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா, கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். திரும்பவும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரையும் கெடுத்துக்காதீங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்சர்வ் பண்ணதில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ரைட் நவ். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட பிரேமலதா, அது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க வந்து லைவ் வந்து எதிர்க்கட்சி பேசுகிறதையும் நீங்கள் காமிக்கணும், ஆளுங்கட்சி பேசும்போது தான் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சார்கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க சட்டசபையிலேயே. அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சாரோட ஸ்பீச் ரொம்ப முக்கியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த சபாநாயகர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகரன் சார் அவங்க வந்து 2 எதிர்க்கட்சி தலைவரும் நம்மளோட தாவேகாவோட அதாவது குழு தலைவராக, சட்டமன்ற தலைவராக அவரை போட்டிருக்காங்க இல்லையா, செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அது ஒரு மரபு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு நம்ம சிஎம் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா, அது ஏன் அப்படின்னு ஒரு அழகான ஸ்டோரி சொன்னார், குட்டி ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்போல்லாம் வந்து ஏன் வந்து அவங்கள கையை பிடிச்சி கூட்டு போய் வைப்பாங்கன்னா, அது மரியாதை நிமித்தமாக கிடையாதான். அப்போ மன்னராட்சி நடக்கும்போது யார் அந்த சபாநாயகராக உட்காடுறாங்களோ அவங்க தலையை வந்து வெட்டிடுவாங்களாம், பிரச்சனை இல்லை, அந்த பயமாக. அதனால் தெரிச்சு ஓடுவாங்களாம், நீ தான் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியும். ஸோ 2 பக்கமும் அப்போசிஷன் இருக்க 2 தலைவர்களும் சேர்ந்து கூட்டு போய் வம்படியாக உட்கார வைப்பாங்களாம். அப்போ நான் யோசித்தேன், அதனால தான் சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சாரை வந்து அமுச்சு விட்டாரோன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஒரு ஃபன்னாக யோசித்தேன் நான் அந்த விஷயத்த. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை வந்து நல்லா செம க்யூட்டாக சபாநாயகர் அவர்கள் வந்து அழகாக சிரித்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. சபையில் இருக்க எல்லாருமே சிரித்தாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சிஎம் சார் என்ன சொன்னாங்க, இங்கே வந்து எதிர்க்கட்சி அப்படின்றது 50 சீட்டை ஜெயித்தவங்க 70 சீட்டை ஜெயித்தவங்களாம் கிடையாது. ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த இடத்துல எல்லா மரியாதையும் அவங்க பேசக்கூடிய வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பயங்கர ஒரு லவுடான ஒரு அப்ளாஸாக இருந்தது அந்த இடத்துல. இங்கே எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர் சொன்னதுக்கும் இங்கேயும் சரியாக போச்சா? அது ரொம்ப தெளிவாக ஸ்டெடியாக இருக்காப்புல சிஎம். வாழ்த்துக்கள். மீண்டும் எல்லாருமே ஒன்று தான். ஒரு எம்எல்ஏனாலும் அவங்களுக்கு அந்த மரியாதை தான். இன்னொன்று என்ன, 80 எம்எல்ஏனாலும் அதே மரியாதை தான். குறைச்சோ கூடியோலாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்வதற்காக இங்கே யார் பேசினாலும் வரவேற்கப்படுகிறது. அவதூறை அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வரும் காலங்களில் உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎம்கே நீங்கள் எல்லா வீடும் போய் பார்க்குறீங்க, அது அரசியல் மரபு, உங்களுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி டேஞ்சரஸ். கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்சி அமைக்கணும் தான் பார்ப்பாங்க, எப்படி நம்மளை வந்து காலி பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அது நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி அதை நீங்கள் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம். எதிர்பார்க்காது என்னென்னா, பயங்கர அந்த அமமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் டிடிவி தினகரன் வந்து இது ஏஐ வீடியோ கூட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் பேசுகிறாங்கன்னு ஒரு காமெடி பண்ணி லைம் லைட்டில் வரணும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன், பழைய வீடியோ பாருங்களேன், உங்கள் க்ரெடிபிலிட்டி போயிடும் டிடிவி சார், நீங்கள் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அது காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த எம்எல்ஏ கையை தூக்கிட்டார். யாருக்கு? காமராஜர் அவர் பேர். ஆதரவாக வந்து டிவிக்கே கை தூக்கிட்டாப்புல சட்டசபையில். ஸோ என்ன அர்த்தம், என்ன புரியுது? ஒரே வாழ்த்து மலை பொழிஞ்சார், இளைஞர் நீங்கள் இருக்கீங்க, உங்களை மாதிரி இருக்கணும், எப்படி ஆதரவு தெரிவிக்காமல் இருப்போம், எல்லாம் ஓகே. இது உங்களுக்கு என்ன புரியுது? அவர் கையெழுத்து போட்டதும் உண்மை தான், அவர் ஆதரவு தெரிவிக்கணும்னு நினச்சதும் உண்மை தான். அதுக்குள்ளே இவங்க கிளியராக ஒரு கேம் ஆடி ஏஐ வீடியோன்னு சொல்லி என்னென்னமோ பேசி போச்சா.
ஸோ அரசியலில் வந்து அவர் ரொம்ப காட்டமாக பேசினாருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் ஆனவனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், இப்படி தான் பண்ணுவீங்களா, இதே தெரிஞ்சிச்சு உங்கள் லட்சணம், அவ்வளவும் வன்மம் தான். அது அன்றைக்கே எவ்வளோ நம்பலை நீங்கள் வீடியோன்னு சொல்லும்போது. எனக்கே நீங்கள் அவர் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணுவார். டிடிவி சார் வந்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர், ஹேண்டில் பண்ணுவார், ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவார், நல்லா பேசுவார். ஆனால் அவரே வந்து ஒரு மாதிரி ஒத்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஊரையே சுற்றி வந்தார். பாவம், எங்கடா என் எம்எல்ஏ. இந்த காமெடி ஒன்று வைரலாக போயிட்டு இருந்தது, எம்டன் மகன் காமெடி. எங்கள் அப்பா எங்கடா, எங்கள் அப்பா எங்கடா, எங்கள் அப்பா எங்கடா, அப்பா அப்படின்னு ஒரு வடிவில். அந்த மாதிரி எங்கடா எம்எல்ஏ, எங்கடா இதோடா எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்தது. அதை மொத்த தேடினே இருந்தார் நைட்டு ஃபுல்லாக. அப்புறம் பிடிச்சி பேட்டி கொடுக்க வச்சாப்புல. ஐயோ, கூண்டை திறந்தவுடனே கிளி பறந்து போயிடுத்து அப்படின்ற மாதிரி கிளி பறந்து போயிடுத்து டிடிவி சார். சாரி, இருந்த ஒத்தாலும் போயிட்டாங்க. உடனே ஒரு டிஸ்மிஸ், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவரை தூக்கிட்டாங்க அமமுகலேருந்து. நீ தூக்கினா என்ன, தூக்கலனா என்ன, நீங்களே என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில, பாவம் அப்படி இருக்குது. ரைட், ஓகே, டன். அது ரொம்ப ஒரு பயங்கரமான மேட்ரு. டிடிவி சாருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் அது. ஸோ அவர் பொய்யா பேசிட்டார், அது பொய் தான். அது ஒரு ஆதரவு கொடுத்தது உண்மை தான், சரிங்களா? அந்த விஷயத்தை நம்ம இங்கே தெளிவுபடுத்திடுறோம் உறவுகளே. அடுத்தபடியாக வந்து ஏடிஎம்கே நிச்சயமாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், அது ரொம்ப குழப்பமெல்லாம் பண்ணிக்க வேணாம். அதுவா இதுவா யார், ஏடிஎம்கே ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் மேஜராக வந்து சிவி சண்முகம் சார் கிட்ட தான் அதிக எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க டிவிகே தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆதரவு நம்ம ஃப்ளோ டெஸ்ட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து டிவிகே தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்த கட்சி தாவர அந்த சட்டத்துக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தம் எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 பங்கு பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து 100 இருந்தால் 100ல் வந்து 60க்கும் மேற்பட்டு வந்துட்டாங்கன்னா, ஓகேங்களா? இப்போ 50 தான் 30 பேர் வந்துட்டாங்க, அந்த மாதிரி கடலில், ஓகேங்களா? ஸோ அப்படி வரும்போது அந்த கட்சி தாவர சட்டம்லாம் பாயாது அவங்க மேலே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்கலாம், அவங்க எம்எல்ஏ பதவியெல்லாம் பறிக்கப்படாது. அப்படி இருக்கும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அவங்க டீம் வந்து முன்கூட்டியே வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு, இதான் டாக்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே போயிட்டு இருந்தது உறவுகளே. அது அப்போவே வர வேண்டியது. இப்போது இந்த விஜய் சார் வந்து சிஎம் பதவி இருக்கும்போது ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்களே, மாற்றி நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டு, அந்த சமயத்தே நடக்க வேண்டியது. அது கூட தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே டாக்ஸு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததில்ல, அது ஒரு கன்ஃபியூஷன். இப்போ மொத்தம் கிளியர், அந்த ரூட் கிளியர். அதனால தான் ஒரு எம்பி பதவியை போய் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு பேசிக்காக, ஓகேவா? அப்போ வேறு மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் சரிப்பட்டு வரல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது 200% டிவிகேக்கு தான் அந்த 30 பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்போது ஒரு நியூஸ் அடித்தாங்க டக்குன்னு, நாங்கள் வந்து மொத்த பேருமே வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்து இபிஎஸ் தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மையான எம்எல்ஏ வச்சுருக்காரு, மொத்த பேரும் அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் பண்ணுறது எங்களுக்கு வந்து குழு தலைவராக போடணும் அப்படின்னு எடப்பாடியை. அது வந்து முன்னாடி இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அது முன்னாடி கொடுத்த லெட்டர் அது செல்லாது. பாவம், அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. முன்னாடி ஒரு கதை, பின்னாடி ஒரு நிறைய கதை இருக்குது. அதனால் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்தது, அதை வச்சு ஒரு குழப்பங்கள் வருது. பட் நான் சொன்னதான் ஃபேக்ட். ஸோ டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க 30 பேர். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க தலைமையில் அவங்க தான் வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. இப்போது டிவிகேக்கு 140 எம்எல்ஏக்கு மேலே வந்து சட்டசபைக்குள்ளே ஆதரவு வரப்போகுது. நாளைக்கு இது நடந்து முடிஞ்சிடும். இதான் நடக்க போகுது. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் சும்மா இவங்க கொடுக்குற பேர்லாம் சும்மா, எடப்பாடி சைடில் அதெல்லாம் சும்மா பேச்சு, வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் கூட யாரும் ட்ராவல் பண்ண போகிறதும் கிடையாது. அதே மாதிரி சிவி சண்முகம் ஒரு வாயிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா திமுக, அதுவும் ஒரு நியூஸாக பார்த்தேன், திமுக கூட கூட்டணி பேசுனது வந்து அவரே வந்து வெளியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. வெளியில் நியூஸாக நான் பார்த்தேன், அதை முயற்சிகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. உடனே எடப்பாடி அவர்கள்லாம் சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர் 30 நிமிஷம் நீங்கள் என்ன சந்திச்சு பேசுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொல்லி. ஆக மொத்தம் நான் வருத்தப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி மாற்றி நம்மளே குப்புறப்படுத்தி நம்ம மூஞ்சிலே அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி தான் இது கதை. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பாதிக்கப்பட போகிறது யார் பவர் சென்டராக இருக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக பாதிக்கப்பட்டு அசிங்கப்பட போகிறது கட்சியோட எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அந்த கட்சி இப்படி நாசமாக போகுதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இப்போவும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் சார் வந்து பேட்டி கொடுத்தாரு, நான் அதையும் பார்த்தேன். ஒரு பொதுக்குழு வைக்க போகிறோம், திரும்பவும் ஒழுங்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த பின்பு ஓபிஎஸ் அவர்களை முன்ன நிறுத்தி, இது நான் அவருக்காக சொல்லலை, அப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்கள தான் சூஸ் பண்ணாங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் அவரை உட்கார வச்சுருந்தாங்கன்னா அதிமுக அப்படியே நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் அழகாக பேசி முடிச்சிருக்கலாம் எல்லாத்தையுமே. போட்டு அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி சசிகலா மேடமை கொண்டு வந்து அப்புறம் எடப்பாடி சாரை கொண்டு வந்து போட்டு
அதாவது மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கம்ப்ளீட்டாக இழக்க வச்சதுக்கு காரணமே இவங்க உள்ளே பண்ண அந்த பவர் சென்டர் லாபி தான். என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இது ஆரம்பித்து 8 வருஷம் 9 வருஷம் ஆகிப்போச்சுங்க. சரியா? ஆக மொத்தம் இன்றைக்கி 45 சீட் 46 சீட்டை கையில் வச்சுக்கிட்டு வரைக்கும் கட்சியே 3ஆவது இடத்துக்கு வந்து போச்சு. திரும்பவும் இதை விடாமல் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த 46 4ஆக மாறப்போகுது. இது நல்லதுக்கே கிடையாது. இது சரியே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இன்னும் மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. மக்கள் முட்டாள் கிடையாது. தயவு செஞ்சு இப்பேற்பட்ட ஒரு கட்சியை ஒரு நிலையாக கொண்டு போய் ஒரு நிலையான முடிவெடுத்து ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி அது என்னவோ அதுக்கான வழியை பாருங்கள். இல்லைனா நீங்கள் அதிமுகலாம் நாம் தமிழர் கட்சியோ மக்கள் நீதி மையத்தையோ பார்த்து நம்ம எவ்வளோ நீங்கள் பேசியிருப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி உங்கள் கட்சி மாறிடும். இது நான் வருத்தமாக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. மக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. இப்போவே எப்போ அந்த திமுக கூட நீங்கள் சேர்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்ததோ அன்றைக்கே உங்கள்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் போயிட்டாங்கன்னே வச்சுக்கலாம். மக்கள் உங்களை நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டாங்க எடப்பாடி அவர்கள். இதை இப்போ நீங்கள் 2ஆக பிரிஞ்சு வந்தீங்க அப்படின்னா இதை எப்படி சரி செய்ய போகிறீங்க, மக்களுக்கு மீது நீங்கள் எப்படி நம்பிக்கையை கொண்டு வர போகிறீங்கலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அரசியலில் உங்களுக்கு ரொம்ப மூத்தவர்கள் தான். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக நம்ம இதை சொல்கிறோன்றது நீங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு இந்தமாரி இந்த பவர் சென்டராக யார் இருக்கலான்றது இதே போராட்டத்தை கொண்டு கட்சியை அழிச்சிடாதீங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. அதுக்காக ஒரு முடிவை கொண்டு வாங்க. உறவுகளே, இதுதான் ஏடிஎம்கே இருக்க குழப்பங்கள். ஆக மொத்தம் தாவேக்காக அவங்க ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. சி சண்முகம், வேலுமணி அவங்களோட டீம் 30 எம்எல்ஏ கூட ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. அவங்களுக்கு 5லேருந்து 8 மினிஸ்ட்ரி ஏதோ கொடுக்குறதா நமக்கு தகவல் வந்தது. அது நம்ம கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி மீண்டும் சிஎம் விஜய் சாரை ஐயுஎம்எல் ஆஃபீஸு, காங்கிரஸ் ஆஃபீஸ், செல்வ பிறந்தங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவிஎஸ் சண்முகம் சாரை நான் சொன்னது பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எடப்பாடி சாரை பார்த்தா போதும், எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? ஸோ இதெல்லாமே நடக்க போகிறது உண்மை தான். நாளைக்கு தாவேக்காவுக்கு இன்னும் அதிக ஃப்ளோட்டர்ஸை ஜெயிக்க தான் போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னும் நம்ம எதிர்பாராமல் 140 எம்எல்ஏக்கு மேலே இருந்தால் அவங்க சட்டமன்றத்தை நடத்த போகிறாங்க, ஆட்சியை தொடர போகிறாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி என்ன பிளாஸ்ட்டு, சிஎம் பிளாஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 717 ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். சூப்பர் விஷயம் இல்லை? பாராட்டணும். ஹேண்ட்ஸ் ஆஃப். நல்ல ஒரு விஷயங்கள். அதாவது காலேஜ் பக்கத்தில், அதாவது ஸ்கூல், காலேஜஸ், கோயில் பக்கத்தில். அதுக்கு உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் சிரித்து உலக லெவலில் ஃபேமஸ் ஆனார்ல அப்படின்னு, சரவணன் தானே ஒரு பேர், கரெக்ட் நினைக்கிறேன். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி? நாங்கள் ஆல்ரெடி மூடிட்டோம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் காலேஜ் பக்கத்துலலாம் நாங்கள் மூடிட்டோம், நீங்கள் எப்படி இப்போ திரும்பவும் மூடுவீங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த நிலமையில் திமுக இந்த நிலமையில் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரி பேசினவங்க தான். இந்த மாதிரி பேசினவங்க தான் ஒரு முக்கிய காரணம். இது உங்களுக்கு இப்போ புரியாது. இவங்கெல்லாம் தயவு செஞ்சு உதயநிதி சார் அவர்களே தயவு செஞ்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்களை ப்ளீஸ் அவாய்டு, கிட்டே சேர்க்காதீங்க இவங்களெல்லாம். ஏன்னா தப்பான ரிப்போர்ட்டு. இன்னும் ஸ்கூல் பக்கத்தில், காலேஜஸ் பக்கத்துலலாம் ஒயின் ஷாப் இருக்குது நிறைய இடங்களில். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து தான் இது ஒரு ட்ரோலாக இது ஆக போகுது. இப்போ எல்லோரும் போய் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க டக்குன்னு. விச்சுவல் வாரிசுலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் ஆள் கோட் சூட்டை போட்டு ஏதாவது ஒரு 4 சேனலில் பேசிகிட்டு இருப்பாப்ல சரவணன் சார். இதனால் உங்கள் பேர் தான் கெட்டுப்போம். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஆட்களை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணி வீட்டில் ஓரமாக உட்கார வச்சுருங்க. எங்கேயுமே நீ பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், உங்கள் கூட வச்சுக்கோங்க, வாய் திறக்காமல் அமைதியான்னு சொல்கிறீங்க. இன்னும் உங்கள் கட்சி நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் விட்டு தேவையில்லாமல் உங்கள் கட்சி பேர் அசிங்கப்படுத்துவாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துலலாம், கோயில் பக்கத்துலலாம் ஒயின் ஷாப்லாம் இருக்குது. 100% இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. எதுவும் தெரியாமல் பேச வேணாம், அவதூறை பரப்பாதீங்க. நாளே அசிங்கமாக ஆரம்பிக்காது. இன்னும் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு ஒன்றும் புரியல. அவதூறை தேவையில்லாமல் அவதூறை பரப்பாதீர்கள். உங்கள் பேரை கெடுத்து, அவங்க பேரை கெட்டு போச்சு ஆல்ரெடி. கட்சியை செயல்பட விடுங்க. கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் திமுகவை ஒழிக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன வேணால் பேசுங்க. நீங்கள் ஆல்ரெடி உலக லெவலில் ஃபேமஸ். உங்கள் சிரிப்புக்கு காணத்தனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு எவனாவது காணத்தனமாக சிரிப்பான் பார்த்து, உங்களை மாதிரியே சிரிப்பான் உங்களை பார்த்து. அதனால் சொல்கிறேன். மொத்தம் இன்று சிஎம் செஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லா தரப்பில் உள்ள தரப்பினரும் எல்லா கட்சிகளும் அதுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் வெறும் எந்திரிச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற ஆட்களை தவிர்த்து அவங்களையும் நம்ம தவிர்த்திடலாம்.
இது எல்லாருமே அதுக்கு வந்து பாராட்டுகள் தெரிவித்திருக்கார்கள். ரொம்ப உள்ளபடியே மகிழ்ச்சி. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெவல்லையுமே ஆலோசனை வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்னால் குடிநீர் எல்லாரும் கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம், ஜோதிடர் அவர்களுக்கு அரசு பணி சிஎம் சார் கூட இருந்தவங்க. அவர் வந்து செய்தி தொடர்பாளரும் ஜோதிடருமான தாவேகா செய்தி தொடர்பாளரும் ஜோதிடருமான ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம். ஒரு அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரினா அது எப்படி ஒர்க் ஆகும்? அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இவர் மூலிமா தான், அவங்க இருக்கிறவங்களாம் இவர் தான் சொல்லி அவர் சொல்லுவாரா? அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில எக்ஸாக்டாக. பட் அதுதான் வந்து பொறுப்புன்றமாக நம்ம கேள்விப்பட்டோம். நல்ல விஷயந்தான். ஒன்றே ஒன்று தான், ஒருத்தர் மட்டும் சொல்கிற விஷயத்த கேட்டு நீங்கள் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயத்தையும் கேளுங்க. சோஷியல் மீடியா நீங்களும் பார்க்கணும், கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஆல் இஸ் குட், எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த ஒரு வீடியோ எல்லாருமே சந்திக்கிற உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபினா. இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். அனைவருக்கும் வணக்கம்.